ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து அகெயின் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் 5 சம்ஸ் பார்க்க போகிறோம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சிம்பிளிஃபிகேஷன்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லா இடத்துலையுமே நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதிகமாக நான் ஒரு நாளைக்கு நான் கொடுக்குற அந்த 5 சம்மை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு எப்படியும் மற்ற எல்லாத்துலேயுமே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கண்டிப்பாக அதுதான் நமக்கு பேஸு. அதே மாதிரி இப்போ மற்ற சம்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு டவுட்டாக இருக்கும் போட்டிருக்கோம். பட் சிம்பிளிஃபிகேஷனில் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஷுவராக வந்து நமக்கு மார்க் அடிச்சிடலாம். ஒரே ஒரு மெத்தட் அந்த போர்ட் மாசம் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, லெட்ஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் சம். சிம்பிளிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் எப்போவுமே ஒவ்வொரு மாதிரி போடுவோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாடல் தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடு ஃபாஸ்ட்டாக போட முடியுமோ அந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன பார்ட் இருக்கு பாருங்க. இந்த பார்ட் தனியாக எடுத்துக்கலாம், இந்த பார்ட் தனியாக எடுக்கலாம், இந்த பார்ட் ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? ஸோ நான் செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே இஸ் இட் கன்சிடர் எக்ஸ் ரைட்? ஸோ 1/8 அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். 1/8 ப்ளஸ் இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. 3 1 இஸ் 3 3 இஸ் 2 1 இஸ் 2 8 இஸ் இல்லையா? அப்போ 8 3s ஆர் எவ்வளோ? 24. இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ். இங்கே மேலே ரெண்டுமே ஆட் நம்பராக இருக்குது, கீழே ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ டேரெக்டாக அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 24 6 4s ஆர் 24. 13 into 23 ஆல்ரெடி சொன்ன மாதிரி 23 13 டைம்ஸ். 23 10 டைம்ஸ் 213 சொல்லலாமா? 23 3 டைம்ஸ் 69 சொல்லலாமா? ஓகேவா? 13 டைம்ஸ் ஆயிடுச்சா? 9 9 2 புரியுதா உங்களுக்கு? 23 13 டைம்ஸ் வேணும். 23 10 டைம்ஸ் வந்து 230 எனக்கு எப்பவுமே தெரியும். 3 டைம்ஸ் 46 69 நமக்கு தெரியும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 299 வருது. இந்த சைடு எக்ஸ் இன்ட்டு 5/3 இந்த சைடு அப்படியே இருக்கட்டும், அப்புறமா எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 8 கீழே 24 ஓவராலாக எல்சிஎம் எடுத்தால் 24 வரும். 8ஓட என்ன மல்டிப்ளை பண்ணால் 24 வரும்? 3. ஸோ அந்த 3 நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணலாம். 1 into 3 3 ப்ளஸ் கீழே ஒன்றுமே இல்லை, 1 இருக்கிற மாதிரி கணக்கு இல்லையா? ஸோ 1 into 24. அப்போ மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்? 24ஓட மல்டிப்ளை பண்ண போகிறேன். 24 ஸ்கொயர் நமக்கு தெரியும் இல்லையா? வாட் இஸ் 24 ஸ்கொயர்? 576. 25 ஸ்கொயர் 625னா 24 ஸ்கொயர் 576 மைனஸ் ஆல்ரெடி 24 இருக்குது. 1 இஸ் சப்போ 299 இஸ் ஈக்குவல் டு 5 into x 5x/3. ஓகேவா? ஆட் பண்ணிக்கலாமா? மைனஸ் பண்ணாலும் ஓகே, ஆட் பண்ணாலும் ஓகே. 576 + 3 எவ்வளோ ஆக்சுவலி? 579. அதில் நமக்கு என்ன மைனஸ் பண்ணணும்? 299 மைனஸ் பண்ணணும். 9 9 0 அண்ட் 7 இருக்குது. 17 minus 9 is equal to 8. இங்கே borrow வாங்கியிருக்கோம். 4 minus 2 is 2. 280. ஸோ 280 divided by 24. இப்போ எனக்கு இந்த சைடு எக்ஸ் தான் வேணும். ஸோ இந்த சைடு வந்தால் எனக்கு ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 5/3 3/5 ஆகிடும். 3 1 is 3 3 8 is 24. 5 1 is 5 and 5 5 is 25 and 5 remaining 3 5 6 are 30. 8 1 is 8 7 is 56 இல்லையா? Therefore the answer is x is equal to 7. புரியுதுங்களா? So the answer is x is equal to 7. Go to this exam next question. Okay, next question போகிறோம். இந்த சம் பார்த்த உடனே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கோங்க. 43 into 55 43 into 30. ஸோ காமன் வேல்யூ இஸ் 43. 43 எடுத்துட்டா இங்கே நமக்கு என்ன இருக்கும்? 45 இருக்கும். இந்த இதில் 43 எடுத்துட்டா 45 ரிமைண்டர் இருக்கும். ப்ளஸ் இங்கே இருக்குது மல்டிப்ளிகேஷன், அப்போ சேம் வேல்யூ தானே. அப்போ இங்கே இருக்க 43 எடுத்துட்டா 55 இருக்கும். மைனஸ் இந்த வேல்யூவில் 43 எடுத்துட்டோன்னா 30 இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது 43 இன்ட்டு ஆட் பண்ணிக்கலாமா? 5 + 5 10 and remainder 1 5 + 5 10 100. 100 minus 30 is equal to 70. So just product பண்ண போகிறோம். 0 7 3s are 21 1 again 2 remaining 2 and 7 4s are 28. 28 plus 2 is 30. Answer is 3010. Correct? Sorry, 3010. Okay ma? Okay, just move to the third sum.
தேர்ட் சம்மும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நான் பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். அதனால இந்த சம்மு தானே போட்டுறலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பிராக்டிஸ் பண்ணி ஆன்சர் செக் பண்ணிடுங்க ஒன்ஸ். இல்ல சரிங்களா? ஃப்ரெஷர்ஸ் என் கூடவே அப்படியே வாங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே 175 இது ஒரு வேல்யூ போர்ட் மாஸ் தானே ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்போ பிராக்கெட்டா 175 மைனஸ் 25 என்ன? 150ங்களா? ப்ளஸ் 25க்கு ரூட் எடுத்தா என்னம்மா? 5 மைனஸ் 10 6 ஆர் 60 கரெக்டா? ஜஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். 155 மைனஸ் 60 ஆன்சர் என்ன? 95வா? செக் பண்ணிக்கலாமா? ஆன்சர் 95. ஈஸியா போடுங்க சரிங்களா? ஓகே நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்க போறோம். அது வந்து நீங்க பாருங்க எவ்வளோ நேரத்துல நீங்க முடிக்கிறீங்க அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே இங்க பாருங்க. ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸி. இந்த பிராக்கெட் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். இந்த பிராக்கெட் நெக்ஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? 169 டிவைடட் பை 26 கேன் ஐ கேன்சல் பை 13 டேபிள்? ஏன்னா 13 13s ஆர் 169 இந்த டபுள் ஜீரோ அப்படியே தான் இருக்கும். ஏன்னா 13 2s ஆர் 26. அகைன் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு 2 6 ஆர் 12 கிடைக்கும். 2 5s ஆர் 10 650. அப்போ டோட்டலாக இதை கேல்குலேஷன் பண்ணால் 650 கிடைக்கும். ப்ளஸ் இது ரொம்ப ஈஸி இல்லையா? 5 ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட். இப்போ ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். 5 கியூப் என்ன? 125. 5 5 ஆர் 25. 25 5 ஆர் 125. 125 இன்டூ 10 என்ன? 1250 டிவைடட் பை 25. இப்போ தான் சொன்னோம் 25 4 இஸ் 100, 25 5 இஸ் 125 50 இஸ் ஈக்குவல் டு இங்கே 70 இன்ட்டு ஒன்று நமக்கு தெரியாது. ஸோ கேன்சல் எக்ஸ். இப்போ ரெண்டு ப்ளஸில் இருக்குது. 650 ப்ளஸ் 50 எவ்வளோ? 700. இந்த 70 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். 0 0 கேன்சல். இல்லை 70 10 இஸ் 100. therefore the answer is 10. got it? so the answer is 10. புரியுதுங்களா? ஃபைன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது தானே ஈஸி தானே நினைக்காதீங்க. சின்ன இடத்துல சிம்பிளிஃபிகேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டாலும் நமக்கு ஆன்சர் வராது. ப்ளஸுக்கு பதில் நீங்கள் அதாவது போர்ட் மாஸ் ரூல்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணாலும் ஆன்சர் தப்பாக வந்துடும். ஸோ பி கேர்ஃபுல் வைல் டூயிங் சிம்பிளிஃபிகேஷன். ஓகே ஸோ வைல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். 427 ஒரு பார்ட் அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். 11 ஸ்கொயரை நான் என்ன பண்ணலாம்? 121 கரெக்டாக? ப்ளஸ் 32வை 2 to the power இந்த எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கும் பேஸ்ட் ஆன் அப்போ அதுக்கு தான் அது பிரிகிற மாதிரி தான் கொடுப்பாங்க அவங்க சரிங்களா? ஸோ 2 to the power of 5ன்னு சொல்லலாம். 32வை மேலே 2/5 இருக்குது. இங்கே இந்த 2வை கேன்சல் பண்ணோன்னா 9 3 ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஸோ அகெயின் இட் வாஸ் கிவன் 3/2 மைனஸ் இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் தானே. 35 4 இஸ் 35 2 times 70. அப்போ 4 times 70 + 70 140 என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 5 5 கேன்சல் 2 2 கேன்சல் ரைட். 427 minus 121 plus 2 square is 4 plus 3 cube is 27 minus 140. அப்போ மைனஸ்ன்னு பார்த்தா இந்த 121ம் அண்ட் ப்ளஸ் 140 தான் இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாமா? 140 ஒரு 120 எவ்வளோ? 260. அப்போது 261 கரெக்டாக? மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? 427 + 420 ஸோ 27 எவ்வளோ? 454 சொல்லலாமா? 454 + 4 வந்து 458 கரெக்டாக? இப்போ இதை மைனஸ் பண்ணலாமா? எக்ஸோட வேலை கிடைச்சிடும். 8 - 1 7. 15 5 இருக்குது. 15 - 6 இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ இப்போ தான் நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். அப்போ ஆன்சர் வந்து சாரி 3 cube is 97. ஓகே இங்கே வந்து 3 பாரோ 3 - 2 1 தானே. 4 - 2 3 - 2 answer is 197. got it? 458 8 - 1 is 7. 8 - 1 is 7. 15 - 6 is 9. இங்கே பாரோ வாங்கியிருப்போம். 3 - 2 is 1. therefore the answer is 197. லாஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ please practice practice practice. It will only give us some perfect answer to you while doing an exam. Again I say for more videos like this ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வீடியோஸ் வேணும்னா என்னோடய வீடியோஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய வீடியோவை. அண்ட் தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். தேங்க்யூ.